அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். இப்போ மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்னாலே ஒரு 150 சிசி 160 சிசி தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அது விவரமாக அனலைஸ் பண்ணி தான் இந்த பிராண்டில் இறக்கியிருக்காங்க. அது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம்ல புதுசாக பார்த்தீங்கன்னா டியூக் 160 கொடுத்துருக்காங்க. ஏன் இவங்க 160 இந்த டைமில் இறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MT-15, N160, அப்பாச்சி 160 4V. ஸோ இந்த மாதிரி காம்படிஷனில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இத்தனை விஷயம் இருக்குது. இது போக R15 கூட இருக்குது. இதெல்லாம் அவங்க விவரமாக அனலைஸ் பண்ணி தான் சரி 160 சிசியை புதுசாக கொண்டு வருவோம். ஏன்னா ஒரு 125 இருந்ததை நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 160யோட ப்ரைஸ் எவ்வளோ? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மக்கள்லாம் அதான் கேட்பாங்க. இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக இப்போ வந்து எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1,84,000 எனக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னுமே ஆக்சுவலாக ப்ரைஸ் இன்னும் வரல. நான் ப்ரைஸை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது போக நான் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். ஒரு ஆன் ரோடுன்னு வரும்போது என்னோட மதிப்பு அவங்க சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,40,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விலைக்கு இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த வண்டி கொடுத்தவங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈகிள் மோட்டார்ஸ் சுங்கம் கேடிஎம் அங்கேருந்து நமக்கு வந்து இந்த வண்டி எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி நேயர்களான உங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வண்டியில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 200 பிளாட்ஃபார்முங்க. அதாவது டியூக் 200 இருந்துச்சு இல்லைங்க, அதோட பிளாட்ஃபார்மில் இது மேக் பண்ணியிருக்காங்க. வண்டி ஓவராலாக டிசைன் நீங்கள் பார்த்தோம் தெரியும். கேடிஎம்னாலே ஸ்போர்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லை, ஸ்போர்ட்டினஸ்க்கு பஞ்சமே இல்லை. எல்லா பக்கமும் நல்லா ஷார்ப் எட்ஜஸாக லைட்டிங்லேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஹெட்லைட்டுன்னு பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். ஸ்ப்ளிட் லைட் கொடுத்து அந்த கேடிஎம்ல வர அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்கிற அதே லுக்கில் தான் இந்த 160 கொடுத்துருக்காங்க. 160ங்கிறங்காட்டி எதுவுமே கம்மி பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய கேடிஎம் சைடில் கொடுக்குற அந்த ஸ்டைலில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம், ஃப்ரண்ட்டில் என்ன சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடியே அடுத்தபடியாக கீழே பார்த்தீங்கன்னா மக்காடு நல்லா ஃப்ரண்ட்டில் பார்க்க ஷார்ட்டாக கொடுத்து நல்லா அதுலேயும் இந்த ரேசிங் டைனமிக்ஸ் இருக்கிற ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க, குறையில்லை. அதுக்கு அடுத்த விஷயம், ஃப்ரண்ட்டில் வீல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 இன்ச் வீல் கொடுக்குறாங்க. அதை விட ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்க் பிரேக் தாங்க. இதில் கொடுத்துட்டு இந்த 200 சிசியை விட இதில் கொடுத்துருக்க டிஸ்க் பிரேக் ஜாஸ்தி. இதோட சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 320 mm டிஸ்க் பிரேக் வித் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த டிஸ்க் பிரேக் வந்து 200ல கிடையாது, ஆனால் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க சைடில் சொல்கிறாங்க. இப்போ 160 சிசினாலே நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் இன்ஜின் ஸ்பெக் தான் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. இதோட எக்ஸாக்டாக சிசி பார்த்தீங்கன்னா 164 சிசி வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் இன்ஜின், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். பவர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 19 PS பவரும், டார்க்குன்னு பார்க்கும்போது 15.5 Nm டார்க் வருதுங்க. இந்த இன்ஜின் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 6 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீடுங்கும் போது டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவில் ஓட்டி பார்ப்போம், சேஃப்டி கியர்ஸோட. ஓகேங்களா? சரி, இந்த வண்டி ஓவராலாக டிசைன் நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி வீல் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 140/60 R17 inches வீல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பின்னாடி பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் தான் வருது, டியூவல் சேனல் ஏபிஎஸ்ங்கிறனால. இதோட சைஸ் எவ்வளோ, டிஸ்க் பிரேக்கோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் மேனுவலாக ஆன் அண்ட் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி என்ன சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மோனோ நைட்ராக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹைட்டாக தான் இருக்குது, பட் ஆனால் டபுள்ஸ் உட்காரும் போது கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும். பட் சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த ஃப்ரேமிங் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பாதி வண்டிக்கு மேலே வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ரேமும், இன்ஜின் சுற்றி வர கவரிங் ஃப்ரேமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலர்லேயும் வருதுங்க. ஸோ ஓவராலாக டிசைன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்புறம் ரைட் சைடில் இருக்கிற ஃபுட் பெக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரிங் டென்ஷன்ஸ் கொடுக்குற ஃபுட் பெக்ஸ் தான். அதே மாதிரி ரைட் சைடில் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேம் கியர் ராட் மாதிரியே தான் வரும் ஸ்போர்ட்டினஸ்க்காக. அப்புறம் பின்னாடி வரவங்களுக்கான ஃபுட் ரெஸ்ட், அப்புறம் பின்னாடி வரவங்களுக்கு சேறு தெளிக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்ல பெரிய டயர் ஹக்கரில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வர டயர் ஹக்கர் நல்லா பெருசாகவே இருக்குது. பட் பாதி வண்டிக்கு மேலே வந்து தெரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷன் மேலாம் தெரிக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓரளவுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வர டெயிலும் நீங்கள் பார்க்கலாம், நல்லா பெருசாக கொடுத்து நம்பர் பிளேட்டிங் ஃப்ரேமிங், அதுவும் எல்இடி. இந்த வண்டியில் கொடுத்துருக்க எல்லா லைட்டுமே எல்இடிங்க. அதேமாதிரி பின்னாடி வர பிரேக் லாம்ப்ஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த நிறைய கேடிஎம் பைக்ஸில் பார்த்துருப்பீங்க, அதே பிரேக் லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் எல்இடி தாங்க. ஸோ டேங்க் டிசைன் பார்க்கும்போது இந்த வண்டியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் டேங்க் வந்து மெட்டல் டேங்க்குங்க. இந்த டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 லிட்டருங்க. 10 லிட்டர்ஸ் டேங்க் வருது, 10.1 எக்ஸாக்டாக சொல்லணும்னா. அப்போ இந்த டேங்கை சுற்றி வரது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான், டேங்க் மட்டும் மெட்டலு. சீட்டுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் தான் கொடுக்குறாங்க. முன்னாடி சீட்டை விட பின்னாடி சீட் ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ நான் ஏறி உட்காந்து காட்டுறேன். ஸோ வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்தோன்னே என் கால் பார்த்தீங்கன்னா நானே 6 ஃபீட் இருப்பேன், எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்டலைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் பின்னாடி ஒரு ஆள் உட்காந்தாங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் அப்படியே இறங்கிடுது, அப்போ நல்லா கால் எட்டுதுங்க. பட் சிங்கிள்ஸில் நீங்கள் ஒரு 6 ஃபீட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் ஃப்ரண்ட் டோரை மட்டும் தான் படுங்கிறது என்னோட கருத்துங்க. அது போக ஏறி உட்காந்தோன்னே வண்டி ஹேண்டில் பார் பிடிக்கிறேன், நல்ல கிரிப்பியாக இருக்குது. டேங்க்குக்கு மேலேயே மீட்ரு கொடுத்துருக்காங்க.
நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த வண்டியில் கொடுக்கல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஃப்டி டிஸ்பிளே அந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே கொடுப்பாங்கன்னு பார்த்தா, பட் நெகட்டிவ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் நெகட்டிவ் டிஸ்பிளேவாக கொடுத்துருந்தாலுமே இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், கால் அலர்ட்ஸ், எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ், அது போக வண்டியில் ஏதாவது அலர்ட்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு எல்லாமே காட்டும். அது போக நீங்கள் மேனுவலாக ரியர் ஏபிஎஸ் பிரேக்கை ஆன் அண்ட் ஆஃப் கூட பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்கே சுவிச்சஸ் இருக்குன்னு கேட்டிங்க, இந்த இடத்துல சுவிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. இது கூட இலுமினேட்டருங்க. நைட் டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்ளோ ஆகுதுன்னு. அதே மாதிரி ரைட் சைடில் கில் சுவிச்சஸ், செல்ஃப் ஸ்டார்ட் சுவிச்சஸ்க்கு கூட இந்த இலுமினேட் லைட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹார்ன் சுவிச்சஸ், இண்டிகேட்டர் சுவிச்சஸ், ஹை பீம் அண்ட் லோ பீம், ஹசார்ட் லைட், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இலுமினேட்டர் கொடுக்கல. இந்த ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200cc யூஸ் பண்ண அதே ஹேண்டில் பார் தாங்க. சைடு மிரர்ஸ்ன்னு பார்க்கும்போது சேம் நம்ம கேடிஎம்ல கொடுக்குற ஆஸ் யூஷுவல் மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை நான் வந்து ஓட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 174 mmங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு தட்டாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நான் ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். அதேமாதிரி வண்டியோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 147 kg வருதுங்க. கொஞ்சம் வெயிட்லெஸ் தான். ஹை ஸ்பீடில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஹைவேஸில் ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரைட்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக நான் சொல்கிறது தான், நீங்கள் எந்த வண்டி ரைட் பண்ணாலும் சரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நானும் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறேன், நீங்களும் ஓட்டுவீங்க நான் நம்புகிறேன். கேடிஎம் டியூக் 160 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ சாவி ஆன் பண்ணிட்டேன். மொட்டை வெயிலுங்க. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னாலும் அந்த மீட்டர் வந்து தெளிவாக தெரியுது. இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீம் தான். சரி, ஓகே, வண்டி ஆன் பண்ணிடலாங்களா? கீல் ஸ்விட்ச் ஆன். ஓகே, ஃபர்ஸ்ட் கியர் மூவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கியரில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாங்க. 40 தாங்க. வாவ், ஃபிஃப்த் கியரில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 or 2 வரைக்கும் போயிருக்கு. ஹேண்டிலிங் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறேன். ஒரு 115 ஓடிட்டு இருக்கேன். 160 ஒரு ஷார்ட் பாடி, பெருசாக தெரியல. 2 பேர் இருக்கோம், அவ்வளோதாங்க. ஒரு 120 சின்ன ஸ்லோப்பு, இந்த இறக்கத்தில் எவ்வளோ போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. ஸோ 120 க்ளோஸ் ஆகுதுங்க, அவ்வளோதாங்க. ஸோ ஒரு 120 வரைக்கும் தான் இது வந்து போகும். பட் ஆனால் 6 ஸ்பீடு, நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு போட்டு 60 கியரே மறந்துட்டேன். ஏன்னா இது 6 ஸ்பீடுங்கிறது. பட் ஆனால் 60 கியர் போடும்போது 102லேருந்து ஒரு 120ங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 18 km ஸ்பீட் அடிஷ்னலாக போகும். பட் ஆனால் நீங்கள் நார்மலாக க்ரூஸ் பண்ணுறீங்க, இது ஒரு 160 பைக். இது வந்து நீங்கள் நார்மலாக இது ஒரு 160cc, அதனால் மோஸ்ட்டாக இந்த அளவுக்குலாம் ஓட்டக்கூடாது ஆக்சுவலி. பட் எப்படி போகும், நான் டெஸ்டிங்காக நான் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் இப்போ க்ரூஸ் பண்ணுறீங்க, ஒரு 6000 RPMல பண்ணுறீங்கன்னா ஒரு 73 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போகும். ஒரு 80ங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 6500 RPMல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 km ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். இதுக்கே ஆனால் ஆக்சுவலி மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகத்தான் செய்யும். நீங்கள் நார்மலாக ஒரு 4000 RPMலேருந்து 6000 RPM, ஒரு ஆவரேஜாக ஒரு 5000 RPMல நீங்கள் வச்சு ஓட்டும் போது தான் நீங்கள் அந்த அவங்க சொல்கிற கொஞ்சம் மேக்ஸிமம் மைலேஜை நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு 160cc கேடிஎம்ங்கும் போது நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். வண்டி வந்து வெயிட்லெஸ் தான் கொஞ்சம். ஆனால் இவ்வளோ கொஞ்சம் வண்டி வெயிட் கம்மியாக இருந்தாலுமே இந்த மாதிரி காற்றுல வந்து வாபிள்லாம் ஆறுது இல்லைங்க, அது பாட்டு தெளிவாக போகுது. என்ன இதுதான் கொஞ்சம் ஷார்ட் பாடி, ஓப்பன் விண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேரம் நம்மளை தான் அடிக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு நேக்கடு பைக்குங்க இருக்கும் போது இருக்கும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி வண்டிகள்லாம் ஸ்ட்ரீட்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓகே. நம்ம ஹைவேஸில் இப்படி ஓட்டும் போது தான் தெரியுது ஓகே நம்மளை ஃபேர்டு பைக் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் ஏரை வந்து கிழிச்சிட்டு போகிறது வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மித்தபடி நான் சொன்ன மாதிரி 60 கியர் போட்டிங்க, ஒரு 5000 RPMல பார்த்தீங்கன்னா ஒரு 60 போகுது. ஒரு 6000 RPMல நான் சொன்ன மாதிரி 75 போகும். ஒரு 6500ங்கும் போது ஒரு 80ங்கிறது நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதெல்லாம் நல்லா நீட்டாக தாங்க போகுது. அதே மாதிரி 60 கியராக இருந்தாலுமே ஃபுல்லாக முறுக்கி பிடிச்சிட்டிங்கன்னா எப்படி போகுதுங்கிற நீங்களே பார்க்கலாம்.
வைப்ரேஷன்ஸுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் இருக்குங்க. ஏன்னா ஒரு 6000 ஆர்பிஎம் போது வைப்ரேஷன் வந்து காலில் தெரியுது, பட் கையில் சுத்தமாக தெரியலைங்க. ரப்பர் வந்து இந்த ரப்பர் கிரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக வைப்ரேஷன் தரல, பட் காலில் நல்லா தெரியுது. நான் எதுக்கும் இன்க்ளூடிங் ஷூ போட்டிருக்கேன். ஷூ போட்டதுக்கு எனக்கு ஷூ மீறி வைப்ரேஷன்ஸ் வந்து வருதுங்க. அதேமாதிரி ஹீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக காலில் அடிக்கல, ஏன்னா இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, நைஸ். 160 செக்மெண்ட்டுக்கு எப்படி போகணுமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. அதேமாதிரி இவ்வளோ சஸ்பென்ஷன் வந்து பெருசாக வாபுலால், பெருசாக தூக்கி வீசல, சஸ்பென்ஷன்லாம் நல்லா தான் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், 6 கியர் வரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்லோ கியர்ஸில் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கல. இப்போ நான் செகண்ட் கியரில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரு தட்டுதான்னு பார்ப்போம். தட்டலை. ஆக்சுவலி குட். இதுக்கு முன்னாடி இந்த 200 சிசிலலாம் பார்த்தீங்கன்னா தட்டும், இதில் பெருசாக தட்டலை. நான் இதை விட பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருந்தாலும் ஏற்றி காட்டுறேன். அதேமாதிரி லோ கியர்ஸில் நான் பாருங்கள், நார்மலாக மைலேஜ் கொட்டுறேன். 5th கியர் வந்து 35லே போட்டேன், பெருசாக அடிக்கலை. 6மே போட்டேன். ஆக்சுவலி 3000 ஆர்பிஎம்மில் பெருசாக அடிக்கல. நாங்கள் டபுள்ஸ் இருக்கோம், பெருசாலாம் அடிக்கல, நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கும்போது அந்த உதறல் தெரியுது, பட் மைல்டாக கொடுக்கும்போது வண்டி இழுத்துட்டு தான் போகுது. பிக்கப் டவுனாலாம் இல்லைங்க. ஸோ கம்மி பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நல்லா இந்த இடத்துல ஏற்றி இறக்குறேன், தட்டலை. அதே மாதிரி 3rd கியரில் தான் எடுக்கிறேன். ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டருக்குள்ளே நான் 3rd கியரில் மூவ் பண்ணுறேன். மூவ் ஆகுது. ஆக்சுவலி பாருங்கள், நான் 3rd கியர்லேயே தான் இருக்கேன். பாருங்கள், பெருசாக கியர் அடிக்கவே இல்லை. நான் கிளச் கூட அட்ஜஸ்ட் பண்ணல. நைஸ். ஒரு 4000 ஆர்பிஎம் வந்து 60 கியர் போட்டு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா வண்டி வந்து ஒரு 50 போதுங்க. 50ங்கிறது ஒரு டீசெண்டாக நீங்கள் ஊருக்குள்ளெல்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் ஓட்டி மைலேஜ் எஃபிஷியன்சியை கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். எனக்கு கேடிஎம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைலேஜ் வந்து நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அப்படி தான் கொடுக்கும். போட்டு விரட்டினோன்னா அப்படியே படுத்துரும். நம்ம அப்புறம் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா தான் கிடைக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது இன்ஜின். ஓகேங்க, வண்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சம்மரி பார்த்துருவோம், முடிச்சுக்கலாங்க ரைடா. ஃப்ரெண்ட்ஸ், ரைட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நம்ம டாப் ஸ்பீட் எப்படி போகுதுங்கிற ஒரு அளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம ஹைவேஸில் ஒரு 110ங்கிறது வந்து வண்டி போகும். மேக்ஸிமம் ஸ்பீடே 120, அதுக்கு மேலே புஷ் பண்ணி விட்டோம் 125 வரைக்கும் போகுங்கிறது தான் என்னோட இது. ஏன்னா அதுக்கு மேலே ஸ்பீட் லாக் பண்ணியிருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துட்டு நல்ல விஷயம் தான். ஏன்னா லோ கியர்ஸ்லையுமே வண்டி வந்து எங்கேயுமே வந்து வண்டி அடிச்சுலாம் ஓடல. 40 to 50 நம்மளால ஓட்ட முடியும். அதேமாதிரி மேக்ஸிமம் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் ஓட்டுற அளவுக்கு டீசென்சியாக தான் இதை வந்து இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா இன்ஜினியரிங்கும் சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லுவேன். சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. டியூவல் சேனல் ஏபிஎஸ், சேஃப்டிக்கு பஞ்சமே இல்லை. ஸோ மித்தபடி இந்த வண்டி வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ங்கிறங்காட்டி ஸ்லோ ஸ்பீட்லலாம் நல்லா நீட்டாக பர்ஃபார்மன்ஸ். ஹை ஸ்பீடில் ஓட்டும் போது கூட வண்டி வெயிட் கம்மியாக இருந்தாலுமே எந்த அளவுக்கு வாபிள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் டபுள்ஸ் இருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் லேகியாக தான் போயிருக்கும். சிங்கிள்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி கருத்துக்கள் நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ மறுபடியும் நான் ஈகிள் மோட்டார்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வண்டி அவங்க ரிவ்யூ கொடுத்ததுக்கு. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.